இறந்து போன படை வீரர்களின் ஆத்மாவை எழுப்பி விடுவார்கள். ஒரு கற்பனை படை மாதிரி, மம்மி இது மாதிரி. இதற்கு அவர்கள் பயன்படுத்திய மந்திரம் வாராகியின் ஒரு ரகசிய மந்திரம். எங்கடா வாராகி அங்க வந்தான்னு கேட்கக்கூடாது. வாராகி என்று சொன்னாலே வஜ்ரேஸ்வரி தந்திரம் என்று சொல்லி திபெத்திலும் சீனத்திலும் கூட இதெல்லாம் இருந்தது. அப்ப எல்லா நேரத்திலும் பயன்படுத்தலாமா? சும்மா வீட்டு சண்டைக்காக, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டைன்னா உடனே வாராகி பிரயோகம்னா அது தப்பு. அதே போல வாராகி கோயிலுக்கு போகும்பொழுது முடிந்தவரை சிலர்லாம் இந்த பேஸ்புக்ல போடுவாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்ட்டு. அப்படி கோயிலுக்கு போகும்போது அப்படி போட்டா அந்த விஷயம் பலிக்காதுன்னு. வாராகிக்கு உடனே பலன் தரணும் எனக்கு அப்படின்னா, ஏன்னா புதன் தானே அவர் உண்மத்தை பயிரவர் இல்லையா? அதனால அப்ப என்ன சொல்றாரு, நீ வாராகியை போய் புதன்கிழமை வழிபட்டுடு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மாலை மலர் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரும். ஐயா, ஒரு சிலரை நம்மளால சமாளிக்கவே முடியறது இல்லை. அதாவது நேருக்கு நேரா மோதிட்டாங்கன்னா மோதிரலாம், சண்டை போட்டுலாம், எது வேணாலும் செஞ்சிடலான்றாங்க. சில கேரக்டரை நம்மளால அவங்களை என்ன பண்ணாலுமே ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது கடைசி சரணாகதி வாராகி தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இது பத்தி பேசுங்க. வாராகி அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா, எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவாங்கலாம் சொல்றாங்களே, இத டீட்டெயிலா சொல்லுங்க. அம்மா, வாராகி வழிபாடு என்று சொன்னால் பழங்காலத்திலிருந்தே இருக்கக்கூடியதுதான். சோழர்கள் காலத்திலே நிதும்ப சூதனி அப்படின்னா சொல்லுவாங்க. காடமர் கிழத்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சோழர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாங்க, நிதும்ப சூதனி என்பவளும் வாராகி என்பவளும் வேறு வேறு என்று சொல்லுபவர்களும் உண்டு. அப்போ இதுல அனுக்கிரக வாராகின்னு ஒரு வடிவம் இருக்கிறது. பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது. ஒன்று நான் சொல்லுவேனே சொப்ன வாராகின்னு ஒரு வடிவம், லகு வாராகின்னு ஒண்ணு. ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சொப்ன வாராகிய சித்தி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சப்ஜெக்டை படிப்பதை போல கற்பனை பண்ணிக்கோங்களேன். அது ஒரு பர்டிகுலர் நாட்களுக்கு அதற்கான ஒரு கட்டுப்பாடுகளுடன் இந்த விரதம் இருப்பதை போல. அப்ப என்ன ஆகும், அந்த சொப்ன வாராகி கனவுல என்னென்ன நடக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஜோதிடம் சொல்லும் போது சிலர் பாத்தீங்கன்னா ராசி கட்டவலாக்குன்னா எதுவும் எடுக்க மாட்டாங்க, நேரடியா பலனுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொப்ன வாராகி சித்தியா இருக்கும். அதுலயே பல்வேறு வகைகள் உண்டு. அப்போ லகு வாராகின்றது இமீடியட்டா நமக்கு பலன் தரக்கூடியது. அதே போல வார்த்தாளி என்ற ஒரு வகை உண்டு. அதே போல ஸ்தம்பன காளி என்ற பிரயோகம் உண்டு. ஸ்தம்பன காளினா எதிரி இருக்கான், ரொம்ப வாலாட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த மந்திரத்தை சொன்னால் அவனை ஒரு செயலுக்கு மேல அவனை முன்னேறவே விடாது, எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மையாயா? இப்ப சொல்றோம், நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நம்பிக்கை, இதெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி நம்ம மந்திரம் சொல்லி அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், நம்மள அது காக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ட்ரூ தானா? ஆமா, நீங்க எந்த அளவுக்கு அந்த தேவதையை நம்பி வழிபடுறீங்கன்றதை பொறுத்து ட்ரூ தான். நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். அஸ்ஸாமிலே அஹோம் என்று சொல்வார்கள் அரசர்கள், பெரிய அரசர்கள். அவங்க 16ஆம் நூற்றாண்டிலே டெல்லியிலிருந்து ஒரு படையெடுப்பு செல்கிறது. செல்லும் பொழுது அங்கே மாயோங் என்ற கிராமத்திலே மிகுந்த வல்லுநர்கள், அவர்களெல்லாம் ஒரு பெரிய தவசீலர்கள். உடனே பார்க்கிறார்கள், நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டிலே தெரியும் அந்த துருக்கிய படையெல்லாம் தாக்கிய காலகட்டம். அப்போ பெரும் படை கிளம்பி விட்டது. உடனே ஒரு பிரயோகத்தை செய்கிறார்கள். ஒரு 10,000 பேர் 50,000 பேரை குதிரையில படை போயிடுச்சு. அந்த முகலாய படை சென்றதாம். இவர்கள் மறுநாள் ஒரு சில வினாடியில் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்கிறார்கள். எல்லாம் மயங்கியதை போல இருந்ததாம். குதிரைகள் அங்கேயே அந்த மாயோங் கிராமத்திலேயே இருந்தது. அந்த 50,000 பேர் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி திருப்பியும் டெல்லியில இருந்தார்களாம். அப்போ என்னன்னா, இதுல 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒண்ணு, ஒரு செகண்ட்ல இருந்து அஸ்ஸாம்ல இருந்து ஒரு மனிதர்களை அப்படியே டிரான்ஸ்போர்ட் டெலிபோர்ட் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும். அப்ப அதுக்கு காரணம் என்ன, அவர்களுடைய வழிபாட்டின் சக்தி. அவ்வளவு ஆன்மீக பூமி அது. அது அஸ்ஸாம் எல்லாம் பெரிய ஆன்மீக பூமி. காமாக்கியாலாம் சக்தி பீடம். அது இப்போ பெரிய தவசீலர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பூமி இது. அப்போ இந்த அளவுக்கு சாத்தியமான இன்காஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்காசுமே நம்ம இதே வழிபாடுகள் தான். பராசக்தி வழிபாடு. இனாயினம் என்று சொன்னால் சூரிய வழிபாடு. அதனாலதான் நம்ம கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் பிரமிடு வடிவத்துல இருக்கும். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடை போட்டு பாத்தீங்கன்னா அது இன்காஸ். நம்ம நார்த் அமெரிக்கால போய் நிற்கும், மெக்சிகோ அந்த சைடு. அவர்கள் ஒரு பிரயோகத்தை செய்வார்கள். என்னன்னா, இறந்து போன படை வீரர்களின் ஆத்மாவை எழுப்பி விடுவார்கள். ஒரு கற்பனை படை மாதிரி, மம்மி இது மாதிரி.
இதற்கு அவர்கள் பயன்படுத்திய மந்திரம் வாராகியின் ஒரு ரகசிய மந்திரம். எங்கடா வாராகி அங்க வந்தான்னு கேட்கக்கூடாது. என்னன்னா, பராசக்தியின் வழிபாடு ஒரு காலத்தில் உலகமெங்கும் இருந்தது, விநாயகர் வழிபாடு போல. ஒரு காலகட்டத்திலே 14ஆம் 15ஆம் நூற்றாண்டிலே இவ்வளவு கடுமையான மந்திர பிரயோகங்கள் வேண்டுமா என்று அங்கே இருக்கக்கூடிய மன்னன் கேட்கிறான். ஏன்னா ஒரு முறை எதிரி பட வருது, இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றாங்க, எதிரியோட பட அடையாளம் தெரியாம போயிருது. முடிந்ததுக்கு அப்புறம் பார்க்குறோம் எல்லாம் புழுதி போல அந்த காட்சிகள் மறைந்து விடுகிறது. இது வந்து இறந்து போன படை வீரர்களை எழுப்பி யுத்தத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு பிரயோகம். ஓ எதிரி நாட்டுல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த மன்னன் சொல்றான், இதுக்கு மேல இந்த பிரயோகத்தை இதோட மறைச்சிருங்க, ஏன்னா யாருக்குமே தீங்கு வரக்கூடாதுன்னு அவனுடைய ஒரு எண்ணம். ஆனால் பிற்காலத்தில் அவனுடைய வம்சாவளியினரே அங்கே இருக்கக்கூடிய தங்கத்திற்காக கொல்லப்பட்டு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். வரலாறு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல சிகப்பிந்தியர்கள் அடிமைகளாக மாற வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது. அந்த மந்திர பிரயோகங்களை அவர்கள் பயன்படுத்தாததுனால், ஒரு வித்தைன்னு இருந்தா அதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் சில சமயங்களில் தவறாகிவிடும், மறந்து விடக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் உலகத்துல இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத இடமே கிடையாது. அப்போ என்னன்னா, ஒசிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலன்னா ஒசிரிஸ், யாமா, இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய தேவதைகள். ம். ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷனல் பிராக்டிஸ். இதெல்லாமும் பராசக்தியின் வழிபாட்டுடன் சேர்ந்ததுதான். அப்போ வராகி என்று சொன்னாலே வஜ்ரேஸ்வரி தந்திரம் என்று சொல்லி திபெத்திலும் சீனத்திலும் கூட இதெல்லாம் இருந்தது. அப்ப எல்லா நேரத்திலும் பயன்படுத்தலாமா? சும்மா வீட்டு சண்டைக்காக பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டைன்னா உடனே வாராகி பிரயோகம்னா அது தப்பு. நான் சொல்றது, ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆற்றலை பயன்படுத்துவது கூடாது. ஆனா எல்லாரும் வழிபடலாமா? எல்லாரும் வழிபடலாம். அனுக்கிரக வாராகி என்ற ஒரு வடிவம் உண்டு. என்னன்னா, போர்க்களத்திற்கு செல்லும் வாராகி என்பது வேறு. அவள் போருக்கு சென்று வந்த பின் அவளை யானைகளும் குதிரைகளும் வாழ்த்த, நான் இந்த யோகினிகள் காகினி, லாக்கினி அப்படின்னு யோகினிகள் இருக்காங்க, அந்த தேவதைகள் எல்லாம் போற்ற அப்படி ஒரு வடிவம் உண்டு. அந்த அனுக்கிரக வாராகியை வழிபடலாம். அப்ப எளிமையாவே வாராகியை நான் வழிபடணும், எனக்கு பெருசா ஒரு எதிரி தடை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். பிளாக் சாக்லேட்ஸ், ஏன்னா ஒரிஜினலாவே இந்த வாராகி வழிபாடு நான் சொன்னதை போல எல்லா இடங்களிலும் இருந்த ஒண்ணுதான் ஆரம்ப காலகட்டங்கள்ல. சிகப்பிந்தியர்கள் என்ன செய்வார்களான்னா, அவங்க கொக்கோ பீன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? அந்த சாக்லேட்ல இது பண்றோம்ல, அதை வாராகிக்கு படைத்து, அம்மா எங்களுக்கு துணைவாமான்னு கேட்பாங்களாம். ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்ல மாட்டிட்டா கொக்கோ பீன்ஸ படைப்பாங்க. கொக்கோ பீன்ஸ. இந்த காலத்துல எங்க போய் கொக்கோ பீன்ஸ தேடுறது? அதுதான். இது பிளாக் சாக்லேட். எங்க குருநாதர் சொல்லுவார், ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா, டே பிளாக் சாக்லேட் வாங்கிட்டு அப்படின்னுவாரு. ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை தாக்கிடுச்சுன்னு, ஒரு பயம் இருந்தாலோ, ஒரு பிளாக் மேஜிக் தாக்கிடுச்சுன்னு, ஏன்னா நம்புறவங்களுக்கு இருக்கு, நம்பாதவங்களுக்கு இல்ல, அப்படி விட்டுடுங்களேன். அப்போ ஏதோ ஒரு எதிரி தொல்லை வந்துருச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா, கொஞ்சம் கொக்கோ பீன்ஸ்க்கு போல இந்த பிளாக் சாக்லேட் வாங்கிட்டு வாங்குவாரு. எதுக்குடா மனுஷன் சாயங்கால நேரத்துல பிளாக் சாக்லேட்னா ஒரு 6 மணிக்கு மேல வர சொல்வார். மாலை நேரம் என்பது சனீஸ்வரன், நடு இரவு என்பது ராகு, காலை கேத்து அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அத அப்போ அந்த அதிகாலை, காலைன்றது நான் சொல்ற அதிகாலை வேற, பிரம்ம முகூர்த்தம் இல்ல, பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த ராகு கேதுவோட தொடர்பு படுத்துவார் என் குருநாதர். கொண்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாக்லேட்டை அம்மன் முன்னாடி படைப்பார். கோயில்ல கொண்டு போய் கொடுக்கலாம், முடியலன்னா நாம அந்த அம்மன் கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நாம 1 2 சாப்பிட்டுட்டு, அம்மா என் வாழ்க்கை இனிக்கணும், என்னை சுற்றி எத்தனையோ கசப்புகள் இருக்கிறது. நான் சொல்வது எதிரி அழியணும்னு சொல்லல, எதிரி இருந்துட்டு போறான், இல்லைன்னா நீங்க எங்க வளர போறீங்க, நான் எங்க வளர போறேன். எனக்கு என் வாழ்க்கையில் கசப்பை சாப்பிட்டு விட்டேன், இனிப்பை தாயே. இது என்னைக்கு செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. ஓகே. கசப்பை சாப்பிட்டு விட்டேன்னா அவங்க மீன் பண்ண டார்க் சாக்லேட்டியா? இது கசப்பைனா வாழ்க்கையில கசப்ப. ஓகே. குருநாதர் சொன்னது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போலதானே. சோ அம்மனுக்கு டார்க் சாக்லேட் படைச்சிட்டு, நான் இந்த மாதிரி வாழ்க்கையில கசப்பை சாப்பிட்டேன், அப்படின்னா திடீர்னு அந்த பிரச்சனை மாயமா மறைய ஆரம்பிக்கும். வேற யாருக்காவது கொடுக்கணுமா அந்த சாக்லேட்ட? ஏன்னா தானம் பண்றதாவது செய்யணும்ல. எல்லாரும் நல்லா தானே இருக்கணும். ஏன்னா சாப்பிடுறவனுக்கும் பிரச்சனை தீரும். அவர் சொல்லுவார், சாப்பிடுறவனுக்கும் பிரச்சனை தீரும் டார்க் சாக்லேட். ஏன்னா நமக்கு மட்டும் பிரச்சனை தீர்ந்தா போதுமா? ஊர்ல 10 பேர் இருப்பான்ல, அவனும் தானே கஷ்டத்துல இருப்பான். நாமளும் நல்லா இருக்கணும், எனக்கும் ஏதாவது கசப்பு இருந்தா நீக்கி இனிப்பத்தா, அடுத்தவன் சாப்பிடுறவனுக்கு கசப்ப நீக்கி இனிப்பத்தா. இது வந்து நம்ம வினைய தருது இல்ல, நம்ம அவங்களுக்கும் சேர்த்து வரத்தை வாங்குறோம். உண்மையை சொல்லணும்னா
சாப்பிட்றவனுக்கும் நல்லது நடக்கும், நமக்கும். நமக்கும் நல்லது நடக்கும். அப்புறம் நான் என் குருநாதர்ட்ட கேட்டேன், ஐயா இப்ப வெளிநாட்டுலலாம் இருக்காங்க, ம். இது எனக்கு மட்டும் தான் பலிக்குமா? எல்லாருக்கும் பலிக்கும். இது வந்து எனக்கு இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 12ல விரையாதிபதி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார், நான் முருகனை கும்பிடலாமா? என்னையா கேள்வி? முருகன் எங்க இருந்தாலும் நீ கும்பிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம். ம். இது நான் இப்படியும் கேட்டிருக்கேன், செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையிலே கேதுவின் தன்மை அதிகமாக இருக்கும். என் குருநாதர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ம். எனக்கு சுவிட்சர்லாண்டிலிருந்து ஒரு சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி ரொம்ப வேண்டப்பட்டவங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஃபைட் ஓடிக்கினே இருக்கும். அப்பொழுது என் குருநாதர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை அப்படின்னார். இல்ல பாஸ், டெய்லி சண்டை நடக்குதாம், என்ன அப்பப்போ ஐடியா கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, நான் மட்டும் எங்க போவேன், எனக்கு மட்டும் என்ன ஐடியா ஸ்டாக் வச்சிருக்கேன் நானார். ஒன்றும் இல்லை, அருகிலே உள்ள சர்ச்சுக்கு போயிட்டு கேண்டில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏற்றிட்டு வா அப்படின்னார். நான் சொன்னேன், ஏன்னா நீங்கள் போய் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க ம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு. அவங்க சின்சியராக போயிட்டு வர ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இன்னி வரைக்கும் சண்டையே இல்லை. அந்த பிரச்சனை நடந்து 20 வருஷம் இருக்கும். சண்டை இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்காது. பெரிய இருந்தாலும் ரகலைன்னு எதுவும் கிடையாது. பெரிய ரகலன்னு இல்லை. அப்போ என்கிட்ட விவாகரத்து வாங்க போறோன்ற அளவுக்கு கதை கேட்டவங்க, அவங்களுக்கு நீங்க 2 குழந்தை இருக்கு, நல்லா தான் இருக்காங்க. ஆனா அந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்க பிரார்த்தனை பண்றதை விடவே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, செவ்வாய் வந்து கேதுவோட தொடர்புடையது, வெள்ளிக்கிழமை ராகுவோட ஒரு தொடர்பு, அதனால இவர் சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு எண்ணம். ம். ம். ஆனால் இதையும் நான் அவர் என்கிட்ட சொன்னதுதான், என்னன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வர சொல்லியா, ஏதாவது சண்டை வந்துதான்னு என்கிட்ட சொல்லுனர். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு கதை கேட்கவே இல்லை. வாழ்க்கையில அமோகமா இருக்காங்க, பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு இது கேண்டில் ஏத்தணும் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேல. ஆமா. இதே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேல அம்மனுக்கு டார்க் சாக்லேட் வாங்கி வச்சு வழிபடணும். வெளிப்படணும், இதுவும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதே போல அவர் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம், குழந்தைகள் படிக்கல அப்படி சொல்லிட்டார். ரொம்ப சில குழந்தைங்கலாம் படிக்கலைன்னா உடனே கேட்பார், அவன் வீட்டில் போய் பாரு பால்கனி குப்பை தொட்டி மாதிரி வச்சிருப்பான்வார். எல்லார் வீடும் இப்போ அப்படித்தான் இருக்கும். உடனே அவர் சொல்லுவார், புதன் வந்து அங்கே அஃபெக்ட் ஆயிடுச்சுப்பா, பால்கனி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்வார். நோட் புக் எல்லாம் பாரு காது மடிச்சு வச்சிருக்கானுங்களா. இந்த காலத்துல நோட் புக்கா நோட் பேடான்னு எனக்கு தெரியல. உடனே சொல்லுவார், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு 10 நோட் புக்கு புஸ்தகம் என்னென்ன தோணுதோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க, பேனா பென்சில்னு. தேவைப்படும் குழந்தைகளுக்கு புதன்கிழமை ஹெல்ப் பண்ணுங்க, அதுவும் பாஸ் ஆயிடும் இதுவும் பாஸ் ஆயிடும். அப்போ இதெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்த வாழ்வியல் பரிகாரங்கள். அவரை ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் காலத்துக்கு அப்புறம் நினைக்கணும்னு இன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம். அதனால அதே போல வாராகி கோயிலுக்கு போகும்பொழுது முடிந்தவரை சிலர்லாம் இந்த ஃபேஸ்புக்ல போடுவாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்ட்டு. அப்படி கோயிலுக்கு போகும்போது அப்படி போட்டா அந்த விஷயம் பலிக்காதுன்னு. ஏனென்றால் கோயிலுக்கு போகும்போது 10 பேர்கிட்ட சொல்லிட்டு போறது, திரும்ப வந்து அங்க எடுத்த போட்டோ அதை போட்டு 10 கடக்குன்னு பேர்கிட்ட போட்டா அந்த விஷயம் நடக்காது. நீங்க வந்து எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது அங்கே ஆன்மீகம் என்பது நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது கிடையாது. அது நம் அடையாளங்களை தவிர்த்துவிட்டு இறைவன் முன் நாம் ஒரு கையேந்தி ஐயா அப்பா முருகான்னு நம்ம கேட்க போறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டபக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல போயிடுவாங்க. அப்படியெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா தரிசனம் பண்ணிடுவாங்க, பலன் கிடையாது. கிடைக்காது. இது எப்படின்னா, நீங்க முகநூல்லையே கமெண்ட் போட்டா கடைசியா கமெண்ட் போட்டதான் முதல்ல தெரியும். அதுபோல என் குருநாதர் சொல்லுவார், எவன் கியூல கடைசியா நிக்கிறானோ அவன் தான் இறைவனுக்கு முதல்ல தெரிவானா. அவனுக்கு டக்குன்னு வேலை நடந்துரும். நீங்க என்ன பாருங்க, கியூல நின்று சாதாரணமா போறவங்களுக்கு டக்குன்னு பலன் கிடைச்சிடும். நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி டபக்குன்னு உள்ள போனீங்கன்னா, நீ ஏன் உன் பவரை யூஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்ட, உனக்கு எதுக்கு ஸ்பெஷலா ஒரு இதுன்னு தள்ளிடு வரான். ஆலயங்களில் குப்பை போடுவது கூடாது. ஏனென்று சொன்னால் உங்கள் ஜாதகத்திலே அன்று முதல் ராகு பாதகமாகிவிடும். ஒண்ணு. ம். அதே போல மந்திரம் பலித்தமாகணும்னா இந்த ரோட்ல எச்ச துப்புறதெல்லாம் ஆகாது. ஏன்னா உடனே உங்கள் ஜாதகத்திலே சூரியனை பாதகம் செய்து விடும். ம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வீட்டை தூய்மையா வச்சிருக்கணும்னா, அது தூய்மையாக இருந்தாலே 99.99% வாஸ்து தோஷம் அண்டாது. அதே போல சிலர் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் அந்த செருப்பெல்லாம் அங்கங்க செதறி கிடக்கும். சில அபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க, லிஃப்ட் மெயின்டைனே பண்ண மாட்டான். ம். இந்த லிஃப்ட் மெயின்டைன் பண்ணாத அபார்ட்மெண்ட்ல பாருங்க, காற்று ராசியை சேர்ந்தவர்கள் கடன்பட்டு விடுவார்கள். அப்படின்னா மிதுனம் துலாம் கும்பம் இருந்தா அந்த மாதிரி வீட்டுல படாத பாடுபட்டு லிஃப்ட் சரியில்லாத லிஃப்ட் வீட்லயா? லிஃப்ட்டை நீட்டா வச்சிருக்கணும்.
ஓகே. அது வந்து நம்ம சொல்லிடணும், நீ ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கப்பா. சிலர்லாம் அதை மெயின்டைன் பண்ணாம விட்டுருவாங்க. அது மெயின்டெனன்ஸ் பண்ணாம அது குப்பையாக இருக்கும்போது அது காற்று தத்துவத்தை பாதித்து விடும். நம்ம நினைக்கிறோம் வீட்ல இருக்கிற இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. வாசல்ல செருப்பு சிதறி இருந்ததுனாலே சனீஸ்வரர் உங்களுக்கு பாதகத்தை செய்ய துவங்கி விட்டார் என்று பொருள். அத அழகா ஒரு டப்பா வாங்கி க்ளோஸ் பண்ணி நீட்டா வைக்கிறது தான் மிக மிக முக்கியமான பரிகாரம் என்பேன். ஸோ வீட்ல இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம வைக்கிற முறையில இருந்து அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம்ன்ற வரைக்கும் இந்த ராசி பலன் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒவ்வொரு ராசி கிரகமும் பலன்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே போல வாராகி பற்றி வாராகிய பத்தி சொல்லும்போதே, ஆனா ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கணும்லாம் சொல்றாங்களே! வாராகி தாயின் வழிபாட்டுக்கு வந்துட்டு கட்டுப்பாடுகள் அவசியம். முதல்ல கும்பிடுறவங்க என்ன வேணாலும் வேண்டுங்க, எதையாவது செய்யுங்க. ஆனா நீங்க உண்மையா இருக்கணும். எந்த இதுனாலும் நீங்க தவறு செஞ்சா திரும்ப உங்களுக்கே அது வரும்லாம் சொல்றாங்கல்ல. பல மடங்கா வந்துரும்மா. குட். இது வந்து ம். எப்படின்னாமா, வாராகி வந்து பணத்தை தர வேண்டும் என்று நினைத்தால் வாரியும் கொடுப்பாள். ஆனா, இது நான் இப்படி சொல்றேனுங்களே, வாராகிக்காரன் எந்த காலகட்டத்திலும் சிறிய பொய் கூட பேசக்கூடாது. சிறிய பொய் கூட. ம். அதாவது இதோ பாரு பூச்சாண்டி வருதுன்னு குழந்தைக்கு சாப்பாடு சொல்லி ஊட்டுவாங்க தெரியுமா? ஒரு அந்த பொய் கூட சொல்லக்கூடாது. அந்த பொய் கூட சொல்லக்கூடாது என்று எனக்கு என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக நான் என் வாழ்க்கையிலே கண்ட ஒரு உண்மை சம்பவத்தை ம். சொல்கிறேன். ஒரு முன்னாள் ராஜாவோட வாரிசு. முன்னாள் ராஜான்னா பெரிய பணக்காரர்லாம் இல்ல. அவங்கலாம் அந்த அந்த காலத்துல ராஜாவா ராஜ் இருந்தவங்க. அப்புறம் அவர் சாதாரண ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் பயங்கரமான ஒரு கருத்து வேறுபாடு. என்கிட்ட கதை கேட்க வராரு. நானும் என் குருநாதரை பார்க்க போறேன். நானும் அப்ப இளைஞர்னு வச்சுக்கோங்க போனோம். போன உடனே என் குருநாதர் சொன்னார், "நீ உன்னோட குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு பெண்டிங் வச்சிருக்க. நீ முதல்ல அத போய் சரி செஞ்சுட்டு வா" அப்படின்னார். ஆமாங்க, என் முன்னோர் வகையில குலதெய்வத்தோட ஒரு நிலத்த நாங்க அபகரிச்சுட்டோம். அந்த ராஜாக்கள் மானியம்லாம் ஒழிச்சாங்க இல்லையா? அப்போ நாங்க வேண்டி இருந்தோம். ஆனா நாங்க தரல. திருப்பி குடுத்துடுறேன்னு குடுத்துட்டார். குடுத்ததுக்கு அப்புறம் என் குருநாதர் சொன்னார், "வாராகியை நீ தொடர்ச்சியா வழிபட்டுட்டு வரணும். என்னன்னா, இந்த மாரி குடும்பத் தகராறுலாம் நடந்ததுன்னா, வீட்ல அமைதியாகறதுக்கு வாராகிய புதன்கிழமையில வழிபடணும்." காரணம் என்னன்னா, வாராகியோடைய சக்தி, ஆண் சக்தி ம். வந்து உன்மத்த பைரவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒ இந்த சப்த மாதாக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவத்துவம் உண்டு. ஸோ இவர் வாராகியினுடைய இவங்க வந்துட்டு உன்மத்த உன்மத்த பைரவர். பைரவர். ஓகே. அப்போ உதாரணமா குருன்னா அசிதாங்க பைரவர். ம். ஓகேவா? உங்களுக்கு அந்த மாரி உண்டு. அப்புறம் இவர் சொல்றாரு, உன்மத்த பைரவர்ன்றதுனால புதன்கிழமையில வாராகி வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, புதன் அப்படின்னு சொன்னா புதன் திசையில அவனுக்கு சின்ன சின்ன பிரச்சனையா வரும். அது பேரு கிரெடிட் கார்டு தசைன்னு சொல்லுவாங்க. ம். ஒரு குட்டி குட்டி கடனா வரும். குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸா வரும். அதே மாரி சின்ன சின்ன இஷ்யூஸா வரும்போது உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும். நீங்க நான் எப்படி சொல்றேன், பல்லு சின்னதா குடைச்சதும் ஐயோ! அம்மான்னு கத்துறோம் இல்லையா? அது போல. அப்போ சொன்னார், "நீ உடனே புதன்கிழமையில வாராகிய வழிபடு. ஒரு பெரிய உனக்கு ஒரு பலன குடுத்துரும். வழிபட்டுட்டு எப்பவுமே ஒரு தேவதைய வழிபட்டா அதுக்கு ஒரு விலை குடுக்கணும்." அப்படின்னா என்னன்னா, ஒரு 10 புஸ்தகத்த வாங்கி படிக்கிற பசங்களுக்கு குடுக்கணும். வாராகிக்கு ஓகே. வந்து உடனே பலன் தரணும் எனக்கு அப்படின்னா, ஏன்னா புதன் தானே அவரு உண்மத்த பைரவர் இல்லையா? அதனால. அப்ப என்ன சொல்றாரு, "நீ வாராகிய போய் புதன்கிழமை வழிபட்டுடு. 10 புஸ்தகம் வாங்கி குடுத்துட்டே வான்னார்." அந்த நண்பர் வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்தார். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தொகைக்கே கடனுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர், ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துக்கே முதலாளி ஆயிட்டார் ஒரு நாள். ஓகே. ஆனா என்ன செய்கிறார், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரால அந்த பழக்கத்த தொடர முடியல. ம்ஹ்ம். புதன்கிழமை புதன்கிழமை போய் அத செய்யல. அட்லீஸ்ட் வீட்லயாவது கும்பிட்டுருக்கலாம் மனுஷன். விட்டுட்டார். என் குருநாதரை காண வருகிறார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். பெரிய அப்படியே தட்டபுட்டலாக வந்தார். வந்தோனே கேட்டார், புதன்கிழமை புதன்கிழமை வழிபடுறியா? அது வந்து அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க சாமின்ட்டாரு. ம். அப்புறம் சொன்னார் கீழே, "இல்ல ஆனந்து, நான்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி குருநாதர் கேட்டுட்டார் அப்படின்றதுனால நான் சொன்னேன். தப்பா எடுத்துட்டு போறாருன்னு." அவர் போனோனே சொன்னார், "இவன் பாரு, இவன் தப்பு பண்ணிட்டான். இவன் வந்தது ஏதோ ஒரு விதத்துல விட்டுடுவான்" அப்படின்னார். அப்புறம் ஏதோ ஒரு பெரிய முதலீடு பண்ணார். அந்த முதலீடு எல்லாம் கவிழ்ந்து மைனஸ் சி பிளஸ் சில இருந்தது மைனஸ் சிக்கு மாறிச்சு. ஓ! அப்புறம் சொன்னார், "வாராகி வழிபாட்டுல மட்டும் பொய் கூடாது. கூடாது. வாராகிக்காரனிடம் வாலாட்டாதே, வாராகி அள்ளித் தருவாள்." சத்தியமான வார்த்தை. எடுத்து அள்ளி குடுத்துருவா. இருந்தாலும் வாராகி வழிபாடு பேசுபவர்கள், பற்றி பேசுபவர்கள், செய்பவர்கள் எந்த காலகட்டத்திலும் தீய சொற்களை பேசக்கூடாது. புறம் பேசக்கூடாது. முடிந்தவரை யாரிடமும் சென்று தானாக பகையை தேடிக் கொள்ளக் கூடாது. இவையெல்லாம் எதை தருகிறதோ அதை ஒரு விலையாக கேட்கக்கூடிய வகையிலும் உண்டு.
சரி அப்ப வீட்டுல விக்கிரகத்தெல்லாம் வச்சு வழிபடலாமா, படத்தை வச்சு வழிபடலாமா, அதுவும் கேட்கறது. வாராகியினுடைய புகைப்படம் அல்லது இல்ல அந்த இருக்கலாமான்னா, விக்கிரகம் ஏதாவது. ஏன் குருநாதர் என்ன சொல்லுவாருன்னா, நிறைய புகைப்படத்தை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு உயிர்த்தன்மை உண்டு. ம், தேவதைகளோட படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முடியை கொஞ்சம் பிரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். ம். அப்படின்னா என்னன்னா, எனக்கு மேல எந்த அத்தாரிட்டியும் இல்ல அப்படின்னு ஒரு நமக்கு உணர்த்துவதை போலவாம். இதெல்லாம் என் குருநாதரோட கருத்து. ஒரு படத்துக்கு மேல இன்னொரு படத்தை வைக்கும்போது அந்த தேவதையோட கால் எங்க இருக்கும்? இந்த தேவதையோட ம். தலையில இருக்கும். அப்போ நான் கேட்டேன், இது எப்படியா, இது முடியாதே வீட்டுல. என்னன்னா இந்த காலத்துல எல்லாரும் ஆபீஸ் கோயர்ஸ், எத்தனை படத்தை தான் வைக்கிறது? அப்பொழுது அவர் என்ன சொல்வாருன்னா, உன்னால பெருசா வழிபாடு பண்ண முடியலன்னா ஒரு விளக்கை ஏத்திட்டு வாராகி வாராகின்னு எழுதுற சொல்லிடு, உன் வேலையை பார்க்க போயிடு. நீ ஒரு இனிப்பு கடைக்கு முதலாளியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு நீ ஒரு விலையை கொடுத்தாக வேண்டும். ஒரே ஒரு இனிப்பை மட்டும் வாங்கி சாப்பிடணும்னா எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ம். உங்களுக்கு என்ன தேவை? ஏதோ பிசினஸ்ல பிரச்சனை வரக்கூடாது, ஆபீஸ்ல பிரச்சனை வரக்கூடாது, ஓரளவு ப்ரமோஷன் வரணும். ப்ரமோஷன் வரணும், பணம் வரணும்னா என்னைக்கு வாராகிய வழிபடணும்? கரெக்ட், புதன்கிழமை. அதே வீட்டுல ஃபைட் வரக்கூடாதுன்னா என்னைக்கு வாராகிய வழிபடணும்? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இப்ப நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னப்ப வந்துட்டு புதன்கிழமை வீட்ல வந்துட்டு பிரச்சனை இல்லாம இருக்கணும். புதன்கிழமை கூட சொன்னோம்யா. புதன்கிழமை பேசும்போது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்மா. சோ எல்லாத்துக்குமே புதன்கிழமை புதன்கிழமை வந்து வாராகி வழிபாடு வேற லெவலுக்கு பலன் எப்படி முருகன் வழிபாடு வியாழக்கிழமையில ஒரேடியா ரிசல்ட் தருமோ, இதுல ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். புதன்கிழமை வாராகி வழிபாடு வேற லெவல் பிரம்மாண்டத்தை எப்படி இப்ப தரும். காலையில எழுந்து அந்த இதுக்கு எப்படி தயாராகிறது? சாதாரணமா இப்ப சாதாரண மனசுல நினைச்சு கும்பிடலான்றது ஒண்ணு இருக்கு. என்னோடது நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளா சிகப்பு நிற செம்பருத்தி பூ. இப்ப கிடைக்குதான்னு தெரியல, நிறைய பேர் செம்பருத்தி பூவே கிடையாது. ம். செம்பருத்தி பூ இருந்து விநாயகரையோ வாராகியோ வழிபட்டா அது வேற லெவலுக்கு பலன் ஓ. தரும். அதோட பவர் வந்து நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அது வச்சு வழிபட்டோம்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். இருக்கான்னு தெரியல. ஆனா வாராகிய செம்பருத்தி வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திர சித்தியில இருந்து எல்லாமே டக்குன்னு கிடைச்சிரும். ரொம்ப டிலே ஆகாது. ஏன்னா சிலர் வந்து ரொம்ப உபாசனை பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, உபாசனைனா அருகில் அழித்து செல்வது. ஏன்னா ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு டிவைன் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. ம். அதனால புதன்கிழமைகள்ல செம்பருத்தி பூ இருந்தால் வழிபட வேண்டும். அதே போல எப்போ வாராகியை வழிபட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானை வழிபடாமல் வாராகியோ சிம்மவாகினியோ பிரத்யங்கராவையோ, என்னடா இது சிம்மவாகினி சிம்மிக்கான்லாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, அதுலேயே நிறைய இருக்காங்க. பிரத்யங்கரா வந்து வேற, சிம்மிக்கான்றது வந்து ராகுவோட அம்மா. அப்போ அதே போல சிம்ம முக்கின்னு ஒரு தேவதை இருக்காங்க. நாம இப்ப பேசுறது வாராகியை பத்தி பேசுறோம், பிரத்யங்கராவை பத்தியும் கொஞ்சம் பேசுறோம். இவங்களெல்லாம் வழிபடும் போது எந்த ஒரு எனர்ஜியை நீங்க கூப்பிட்டாலும் சிவபெருமானை முதலிலே வழிபட்டு விடுங்கள், விநாயகனை வழிபட்டு விடுங்கள். ஓம் கணபதியை தொழக்காரியம் கைகூடும் சொல்லிருங்க. ம். ஓம் நம சிவாய சொல்லிருங்க. கொஞ்சமான திருநீரை வச்சுக்கோங்க. ஏன்னா திருநீரு என்பது பல்வேறு வினைகளை அகற்றக்கூடியது. ஓகே. அதுக்கப்புறம்தான் உக்கிர தெய்வ வழிபாடுகளுக்குள்ளேயே நாம என்டர் ஆகணும். நேரடியா உக்கிரக தெய்வ வழிபாடுகள்ல என்டர் ஆனால் அதிலே மைனஸும் உண்டு. ஏன்னா இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து வாத்தியார் ஐயான்னு ஒரு சித்தர், ம். 300 வருடங்கள் முன்னால் வாழ்ந்தவர். அந்த வாத்தியார் ஐயாலாம் சிவனை முதல்ல வழிபட்டார். அவர்லாம் வந்து கயிற்றை பாம்பாக்கியதாகவும் பல்வேறு சித்துக்கள் புரிந்ததாகவும்லாம் வரலாறு உண்டு. வாத்தியார் ஐயான்னு போட்டிங்கன்னா வரும் பாட்டு. ஆனா இவங்க எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டு விட்டுத்தான் அன்னையை உக்கிரக வடிவங்களை வழிபட்டார்கள். நேரடியாக வழிபட்டால் அந்த பலன் நமக்கு சித்தி தராது. வரும், அப்புறம் கண்ணை காட்டிட்டு படைச்சிரும். இப்ப கையில நிக்கும். காலையில வழிபடணுமா மாலையாயா? ஆமா, வாராகி பொறுத்த மட்டும் மாலை தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். 6 இது மணிக்கு அனுபவம். அப்புறமா? 6 மணிக்கு மேல வழிபடுங்க. காலையில வழிபடுறதுல தவறு கிடையாது. சோ புதன்கிழமை விநாயகரை கும்பிட்டுட்டு சிவனை கும்பிட்டுட்டு மாலை 6 மணிக்கு மேல வாராகிய செம்பருத்தி இருந்ததுன்னா செம்பருத்தி பூவை வச்சு கும்பிட்டுட்டோம்னா சூப்பர். கும்பிட்டுட்டோம்னா வாராகியை வழிபட்ட முடித்த பிறகு மறக்காமல் கணபதியை ஓம் கணபதியை தொழக்காரியம் கைகூடும் என்று முடித்து விடுங்கள். காரணம் என்னன்னா, வாராகின்றது ஸ்தம்பன காளியும் கூட. சில சமயம் ஒரு செயல் வந்து கடைசி நேரத்துல நிக்கவும் நிக்கலாம். நம்ம இப்படி ஒரு விஷயத்தை இப்படி போடும்போது அந்த ஏரோ இப்படியும் வரலான்னு யோசிக்கணும். ம், ம். அதுக்கு முடிக்கும் பொழுது முருகனையும் விநாயகனையும் நினைத்து விடுங்கள். உங்களுக்கு அதுல ஒரு பாதிப்பு வராது. நான் சொல்றது என்னன்னா, நாம ஒரு மந்திர பிரயோகம் பண்ணும்போது நம்மளை சுத்தி ஒரு கட்டு இருந்துகிட்டே தான் இருக்கணும். இவங்கெல்லாம் ஒரு எனர்ஜி. நான் சொல்றது
என்ன மந்திரம் சொல்லணும் வாராகி தாய்க்கு? வெறும் வாராகி போதுமா. ஏன்னா ரொம்ப இப்போ ஓம் ஐம் க்ளௌம் அப்படின்னு ரொம்ப அப்படிலாம் சொன்னேன்னா சொல்லுவாங்க. இதாயிடுவாங்க. வேண்டாம், வெறும் ஆ. வாராகின்னு 7 தடவை சொல்லுங்க போதும். வாராகியே போற்றி அந்த மாதிரி அந்த எழுதுற மாதிரி சொன்னா சொன்னா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் அதெல்லாம் எனக்கே தெரியும். டஹ டஹ டஹன்னு வரும். ம். டஹ டஹன்னா அந்த குதிரையோட சப்தம் மாதிரி. இதெல்லாம் அந்த யூனிவர்ஸ்ல வந்து நம்ம அந்த ரித்தம் அடிச்சு விட்டோம்னா அந்த ரித்தத்துக்கு ஏத்த மாதிரி இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பீட்டு டஹ டஹ டஹன்னு வரணும். அதே மாதிரி எதிரிகள் சர்வதுஷ்ட பிரதுஷ்டானம், அவ என்னன்னா நேரடி எதிரி மறைமுக எதிரி ரெண்டையும் சரி செய்யறவ. அந்த மந்திரம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனால் எப்பொழுதுமே சொல்கின்றேன், உக்ரக தெய்வங்களை பொறுத்த மட்டிலே தேவை என்றால் மட்டும்தான் மந்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டும். நம்ம Okay. வந்து ஏன்னா அதுல ஸ்தம்பையன்னு வரும். நிக்கட்டும் நிக்கட்டும்னு அர்த்தம். அதை கரெக்டா அதை திருப்பி எடுக்க தெரியணும். ஒரு மந்திரன்றது ஒரு லாக்கு. அதை எப்படி அதை சரி பண்ணணும்னு நமக்கு தெரியணும். இந்த அபிமன்யு மாதிரி அந்த உள்ள போயிட்டு மாட்டிக்க கூடாது. மாட்டிக்க கூடாது. நான் சொல்றது சேஃபஸ்ட் வழி. ஓகே. அதனாலதான் இது நான் சொன்னது ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர். நான் 2 சாக்லேட் வாங்குறீங்க வைக்கிறீங்க, வரவங்களும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கட்டும்னு வழிபடுறீங்க. ஒரு மனசார வேண்டிக்கோங்க போதும். நான் சொல்றது ஏன்னா உலகம் முழுக்க இருக்கீங்க. நான் இப்படி சொல்றேன், தமிழ்நாட்டுல ஜனத்தொகை வந்து 7 கோடி சம்திங் இருக்கும். 7.5 கோடி 8. 8 கோடி. ம். வேர்ல்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும், ஒரு 25 கோடி 28 கோடி இருப்போம். அப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்லாம் நான் சொல்றது ஈஸியா செஞ்சிட முடியும். ம். இங்கேயும் இதுதாங்க பெட்டர். ஏன்னா எல்லாம் அவங்க காத்தால 8 மணிக்கு ஆபீஸ் போனீங்கன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தெரியாது. இந்த அளவுக்கு வழிபடுங்க போதும், நல்ல பலன் தான் கிடைக்கும். நன்றி ஐயா.